வணக்கம் அன்பு சொந்தங்களே. இப்போ முயற்சி முன்னேற்ற கழகம் சேவை சங்கம் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த சேவை சங்கத்தில் நிறைய சேவைகளை செய்ய போகிறோம். நான் மனசில் நினச்சிட்டு இருக்க சில காரியங்களை செய்ய போகிறோம். குறிப்பாக சொல்லப்பட்டீங்கன்னா 60 முதியவர்களை டூர் அழைச்சிட்டு போகலான்னு இருக்கு. இன்ப சுற்றுலா. 60க்கும் மேற்பட்டவர்கள் நல்லா நடக்கக்கூடியவர்கள் இன்ப சுற்றுலா சிம்பிளாக அழைச்சிட்டு போகலான்னு இருக்கோம். அதாவது முத்துப்பேட்டை சுற்று வட்டார முதியவர்களை, ஆண்கள் பெண்கள் அவங்க குடும்பத்தார் ஒப்புதலோடு ஒரு நாள் பஸ்ஸில் காலைல 6 எழும்பி ஃபுல்லாக சுற்றிட்டு ராமேஸ்வரம் இந்த மாதிரி இது ஆன்மீக சுற்றுலா இல்லை, இன்ப சுற்றுலா. குறிப்பாக பார்த்தீங்கன்னா முதியோருக்கு இந்த ம், கண் சிகிச்சை முகாம், மற்றது மருத்துவ சம்மந்தப்பட்ட முகாம்லாம் இலவசமாக்கிறாங்க. அது எண்டு அது எண்டு. அதுக்கு முன்னாடி அவங்களே முன்னே பாராட்டணும். அதுக்கு முன்னாடி மனசு புத்துணர்ச்சி அடைவதற்கான இப்போ யானைக்கே அந்த விலங்குகளுக்கே புத்துணர்ச்சி முகாம் நடத்துகிறாங்க. அதே மாதிரி முதியவர்களுக்கு இப்போ எல்லாரும் அவங்க குடும்பத்தோடு போவாங்க. அந்த சூழ்நிலைகள் இருக்காது. அவங்கள அழைச்சிட்டு போய் சுற்றி காமிக்கிற போன்ற சூழ்நிலைகள் இருக்காது. நமது முயற்சி முன்னேற்ற கழகம் சார்பாக ஒரு பஸ்ஸு வாடகைக்கு எடுத்து இலவசமாக அது சமூக ஆர்வலர் ஆதரவோடவும் உங்கள் ஆதரவோடையும் இது கூடிய விரைவில் நடக்கப் போகுது. ஒரு 55 பேர் நம்ம சேர்த்து அவங்க செலவுக்கு மட்டும் காசு கொண்டு வந்தால் போதும். அழைச்சிட்டு போயிட்டு அழைச்சி கொண்டாடுறது நம்ம பொறுப்பு. அவங்க குடும்பத்தாரோட ஒப்புதலோடு விரைவில் அந்த இன்ப புத்துணர்ச்சி சுற்றுலா விரைவில் ஏற்பாடு பண்ணுவோம். அதுக்கான தகவலை விரைவாக வழங்குவோம். உங்கள் ஆதரவு வேண்டும், சமூக ஆர்வலர் ஆதரவு வேண்டும், குடும்பத்தார் ஆர்வலர் வேண்டும். ஏன்னா அங்கே போய் அழைச்சி கொண்டு சுற்றி காமிக்க மாட்டோமா எங்கள் அம்மா அப்பா அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு பல வேலைகள், பல பேர் பல பிஸியாக சுற்றிக்கிட்டு இருப்பீங்க. அந்த சூழ்நிலையில் உங்களை முதியவர்களை அழைச்சிட்டு உங்களை சுற்றி காமிக்க வாய்ப்புகள் அதிகம் இருக்காது. ஒரு 50 பேர் முதியவர்களாக சேர்ந்து அழைச்சிட்டு போகும்போது அவங்க ஜாலியாக அப்படியே அந்த இடத்துல சுற்றி பார்த்துட்டு வருவாங்க. அந்த எண்ணத்தோடு தான் முயற்சி முன்னேற்ற கழக சேவை சங்கம் இதை விரைவில் நடத்த இருக்கிறது. அதுக்கான தகவல் விரைவில் சொல்கிறோம். நன்றி.